உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை. தாக எடுத்தா தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு சக்தி மட்டும்தான், நீ படி, எத்தனை தடைகள் வந்தாலும் படி, தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பாக தான் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்தில் இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலெக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாணவர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான்.